அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்துர் இஸ்லாமிய சொந்தங்களே, எப்படி துஆ கேட்பது, துஆ கேட்கின்ற முறையை ஷரியத் நமக்கு கற்றுத் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதல்ல துஆ கேட்கின்ற பொழுது அதபோடு உட்காரணும், ஒழுக்கமா உட்காரணும். அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு உட்காரணும். உட்கார்ந்ததற்கு பிறகு உள்ளத்தை ஓர்மைப்படுத்தணும். எந்த ஒரு உலக சிந்தனைகளும் இல்லாமல் உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி இரண்டு கரங்களை நெஞ்சுக்கு நேராக, சில பேர் இப்படி வைப்பாங்க, சில பேர் இப்படி வைப்பாங்க, சில பேர் இப்படி வைப்பாங்க. இப்படி எல்லாம் இது துஆவுடைய அதபு, ஒழுக்கத்துடைய கேடு. துஆக்குன்னு ஒரு தர்த்தீப ஷரியத் கற்றுத் தருகிறது, மார்க்கம் கற்றுத் தருகிறது. இப்ப நெஞ்சுக்கு நேரான முறையிலே இரண்டு கைகளை விரித்து ஒரு எஜமானிடத்தில் அடிமை கேட்பதை போன்று, ஒரு எஜமானிடத்திலே அடிமை கோரிக்கை வைப்பதை போன்று கெஞ்சி கேட்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். துஆ எப்ப ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? துஆ கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய புகழுகின்ற வார்த்தைகளை சொல்லணும். என்ன தெரியுமோ, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். உங்களுக்கு என்ன வார்த்தை அல்லாஹ்வுடைய அந்த புகழுகின்ற வார்த்தை திறந்து அல்லாஹ்வுடைய புகழுடைய வார்த்தைகளை கொண்டு துஆக்களை ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே நேரா நம்முடைய தேவைகள் அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது. அல்லாஹ்வுடைய புகழ் வார்த்தை கேட்டதற்கு பிறகு அடுத்து நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், என்னுடைய ஸலவாத்தை சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். அப்ப நம்ம என்னுடைய ஸலவாத்தையும் அந்த துஆக்கோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அதற்கு பிறகுதான் உங்களுடைய தேவைகளை நம்ம கேட்கணும். நம்முடைய தேவைகள் எல்லாம் முடித்ததற்கு பிறகு, என்னென்ன ஹாஜத்தோ எல்லா ஹாஜத்துகளை முடித்ததற்கு பிறகு இறுதியாக துஆக்களை முடிக்கின்ற பொழுதும் கூட அல்லாஹ்வுடைய புகழ் வார்த்தை சொல்லி முடிக்கணும். அதே போன்று பெருமானாருடைய ஸலவாத்தை சொல்லி முடிக்கின்ற பொழுது அந்த துஆ கபூலாக்கப்படுகிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்படி துஆ முடிக்கின்ற பொழுது சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற வார்த்தை சொல்லி முடிக்கின்ற பொழுது துஆ கபூலாக்கப்படுவதாக ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மால் கேட்கப்பட்ட எல்லா துஆக்கள் எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக. அங்கீகரிக்கிற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பரக்கத்தாக்கி கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னும் யூடியூப் ஆரம்பிக்கும்.